ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ரே ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். இந்த கதை கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரே ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 7. நீ எதுக்காக என்ன கொல்ல வர அப்படின்னு கேட்கவும், நான் ஒரு மெய்டு, இதுதான் என்னோட டியூட்டி, சந்தேகப்படும்படியாக யாராச்சும் இருந்தாங்கன்னா நான் கொன்றுவேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஹே ரேம் மட்டும் இங்கே வந்தான்னா பிரச்சனையா அப்படிங்கவும் அவள் வர்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ நீ அவ்வளோதான் நம்புறல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், அவள் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகினவுடனே அவன் ஃபோனில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட்டை அவள் மூஞ்சிக்கு நேராக அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். நான் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு ஓடி இந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஓடிட்டு இருக்கவும் அவள் அட்டாக் பண்ணுறா. இவன் கீழே விழுறான். அவன் கண்ணு முன்னாடி ஏதோ ஒன்று கிடக்கு. பார்த்தா அது அவனோட கால். அவனோட கால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வழியில் ரொம்பவே கதறி துடிச்சுக்கிட்டு இருக்கான். ரெம் அவனோட காலை ஹீலிங் பண்ணிவிட்டு, நான் ஒன்று சாக விட்டுற மாட்டேன், உன்கிட்ட இருந்து எனக்கு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை தூக்கி தூர போட்டு இவனை போட்டு அடிக்கிறா. நீ யாருக்காக வேலை பார்க்குறான்னு கேட்கவும், நான் எமிலியாக்காக தான் வேலை பார்க்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ராயல் செலெக்ஷனில் இருக்கிற வேறு ஏதாச்சும் கேண்டிடேட்காக நீ வேலை பார்க்கியா அப்படின்னு கேட்கவும், இல்லை எமிலியாவோட அந்த ஸ்மைல்காக தான் நான் வேலை பார்க்கேன் அப்படின்னு அவன் பேசவும், போதும் நிறுத்து, ஒழுங்காக உண்மையை சொல்லு, என்னோட சிஸ்டர்கிட்ட நீ நல்லவன் மாதிரி பேசி நடிச்சா அவள் உன்னை நம்பிட்டா அப்படிங்கிறதுக்காக நீ நல்லவன் ஆயிட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவ கதறிக்கிட்டே நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறா. நீ என்னோட சிஸ்டரை வேணா ஏமாத்திருக்கலாம், என்ன ஏமாற்ற முடியாது அப்படின்னு ரெம் சொல்லவும், உங்களால் தான் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். நீ எனக்கு சமைக்க கற்றுக் கொடுத்த, அவள் எனக்கு படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தா, உங்கள் கூட இருந்த அந்த டேஸ் எல்லாம் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்கிறா. நீ ஏன் அதை மறந்த, உனக்கு ஏன் ஞாபகம் இல்லை, எனக்கு உங்கள் ரெண்டு பேரையுமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கவுமே அவனோட கழுத்துலேயே அவள் வெட்டி அவனை சாகடிச்சிருதா. அவ்வளோதான், திரும்பவும் நம்ம ஹீரோவோட லைஃப் ரீசெட் ஆயிடுச்சு. அவன் கண் முழிக்கிறான், அப்படியே அமைதியாக இருக்கிறான். ஆனால் ரொம்ப பார்த்ததும் அப்படி கதற ஆரம்பிக்கிறான். உடனே எமிலியா அவங்க ரெண்டு பேரும் ஐயோ பாவம் ரொம்பவே வருத்தப்படுதாங்க. அவங்கள பார்த்துட்டு நீ ஏன் அப்படி கத்துன அப்படின்னு கேட்கவும், சாரி தெரியாமல் கத்திட்டேன், உனக்கு என்னாச்சு சுபாரோ, ஏதாச்சும் பண்ணணுமான்னு கேட்கவும், அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. நான் ஏன் எல்லா தடவையும் தனியாக இருந்தே எல்லாத்தையும் மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எமிலியாவை என் கூட வச்சுக்கிட்டா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, நான் பேசாமல் இறந்தா திரும்ப வருவேங்கிறத அவட்ட சொல்ல வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, எமிலியா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் இறந்தா அப்படின்னு அவன் ஆரம்பிக்கும் போதே டைம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. அந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி டார்க்காக மாறி அதுலேருந்து ஒரு கை நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே போயிட்டு அவனோட ஹார்ட்டை பிடிக்குது. நம்ம ஹீரோ ரொம்பவே பயப்படுதான். என்னாச்சு அப்படின்னு அவள் கேட்கவும், நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நான் ஏதாச்சும் உனக்கு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும், நீ என் கண்ணு முன்னாடி இல்லாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படுத்துருதான். 4வது நாள் நைட்டு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நடக்க போது, நான் இறக்க தான் போகிறேன், நான் சாவிலேருந்து வர்றதையும் யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கவும், அந்த லைப்ரரி பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஏமலா அக்கறையில் வந்திருக்கியான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லை எமிலியாவும் பங்கும் நீ ஃபஸ்ட் டைமாக எந்திரிச்சோடனே நான் தான் ஒன்று ஏதோ பண்ணிட்டேன், அதனால தான் நீ பயந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும், ஓ அதுக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சோகமாகறான். ஹே ஓமலா அந்த சூனியக்காரி விச் ஆஃப் என்வியோட ஸ்மெல் வந்துட்டு இருந்தது, இப்போ அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும், அவள் யாருன்னே எனக்கு தெரியாது, அவளை நான் பார்த்ததே இல்லை, அவள் ஸ்மெல் எப்படி ஏமலை வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆனால் நான் ஃபஸ்ட் நாள் ஒன்று பார்த்ததுலேருந்தே அவள் ஸ்மெல் ஓமலை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அவளை நான் பார்த்ததில்லை, எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. ஹே ஒரு நிமிஷம், நீ ஏமலை அக்கறையாக இருக்கேன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் மேலே அக்கறையாலாம் இல்லை, ஹெல்ப்லாம் பண்ண முடியாதுன்னொன்னே அந்த பூனிட்ட சொல்லி கொடுத்துருவேன்னொன்னே, சரி ஓகே கொஞ்சோண்டு அக்கறைப்படுதேன் அப்படிங்கவும், உன்னால் 4வது நாள் நைட்டு தாண்டி 5வது நாள் காலையில் வரைக்கும் என்னை பாதுகாக்க முடியுமா, இது கேட்க சில்லியாக இருக்கும், பட் ஆனால் உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தத்தோடு கேட்குறான். அவளும் சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி, பிஏட்ரஸுங்கிற நான் சில கண்டிஷன்ஸ் அடிப்படையில் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணுறா. நம்ம ஹீரோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், இதை யார்கிட்டயும் சொல்லாதேன்னா அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ நைட் ஆகுது, அவனுக்கு கெட்ட கனவெல்லாம் வருது. நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்போ ரெம் அவனை வெட்டுற மாதிரி அவனுக்கு ஒரு கனவு வருது. அப்போ பார்த்தா திடீர்னு யாரோ இவனோட 2 கையவும் பிடிக்கிறாங்க. அப்படியே இவன் கூலாகிறான். இப்போ காலையில் எழுந்துச்சு பார்த்தா பியேட்ரஸோட ரூமில் இருக்கான். நைட் ஃபுல்லாக நான் இங்கே இருந்தேன், தூங்கிட்டு இருக்கும்போது நீ என்னை தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். டேய் வளவலன்னு பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு அவள் சொல்கிறா. ஹே நான் உயிரோடு தான் இருக்கணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவோ, பேசாத அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்புறமா அப்படின்னு அவன் திரும்பவும் பேசவும், அமைதியாருன்னு சொல்கிறல அப்படின்னு சொல்லி அவள் அடிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோவும் அமைதியாக உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே அவங்க என்னை கூப்பிட்றாங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த இடத்துல விட்டுட்டு, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவள் அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோ வெளியே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். கொஞ்சம் பயமாக இருக்குது. கதவை திறந்தா சூரியன் தெரியுது. 4வது நாள் கடந்துடுச்சு. 5வது நாள் காலையில் நான் பார்த்துட்டேன், உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்போ எமிலியா அந்த இடத்துக்கு வந்துட்டு, சுபாரு அது இல்லை நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. எமிலியா எனக்கு எதுவும் ஆகலை, உனக்கும் எதுவும் ஆகலை, நீ ரொம்ப நல்லா தான் இருக்கேன், நானும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எமிலியா வருத்தத்தோடு பேசுகிறா. என்னாச்சுன்னு கேட்டால் ஒரு கதறல் சத்தம். நம்ம ஹீரோ போய் பார்த்தா ரம் அழுதுட்டு இருக்கா. ரெம் இறந்து போயிட்டா.
நம்ம ரேம் ரொம்ப கதறி அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தொட போகவும் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு ரேம் அவன் கையை தட்டி விட்றா. ரேம் ரொம்பவே கதறி அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ அவன் அப்படியே சோகமாக நடந்து போகவும் ராஸ்வெல் வந்துட்டு அவள் வந்து வீக்னஸ் மேஜிக்கால தான் இறந்து போயிருக்கா. அது ஒரு கர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே ரெம் தான் அந்த கர்ஸை என் மேலே போட்டிருப்பான்னு நினச்சேன், ஆனால் அவள் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்கவும் உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு தானே சுபாரோ அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் கேட்குறான். உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவும் எனக்கு சொல்லணும்னு தான் ஆசை ஆனால் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான். இவன் சொன்னாலே வந்துட்டு ஏதோ ஒன்று ஹார்ட்டை பிடிக்கும். அப்போ ரேம் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே பியட்ரஸ் வந்துட்டு தடுக்கிறா. நான் அவன் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் அவனை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு. அது போக அவன் நேற்று நைட் ஃபுல்லாக என் கூட தான் ரூமில் இருந்தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு பியட்ரஸ்க்கும் ராஸ்வெல்க்கும் சண்டை வரப்போகுது. ஒழுங்கா உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ரேம் கத்திட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும் எமிலியா வந்துட்டு ஓடையில் நிற்கிறா. எனக்கு சுபாரு மேலே நம்பிக்கை இருக்குது. சுபாரு உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லு அப்படின்னு அவள் சொல்லவும் என்னால் சொல்ல முடியாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு ஒரு கோவம் கலந்த வெறியில் ரேம் கத்துறா. நான் இங்கேருந்து ஓடியே தப்பிச்சிடணும். நான் எப்படியாச்சும் இங்கேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓடி தப்பிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். போன தடவை ரெம் அவனை கொன்ன அதே இடத்துல தான் இப்போ அவன் ஓடிட்டு இருக்கான். நான் அத்தனை தடவை இறந்து கஷ்டப்பட்டது இப்படி நான் ஓடுறதுக்காக தானா? என்னால் இது எல்லாத்தையுமே மாற்ற முடியும். பேசாமல் நான் இறந்துட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஒரு கேம்னா மொத்தமே 3 லைஃப் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி 3 தடவை இறந்துட்டேன். 4வது தடவை இறந்தால் என்னாகும்னு தெரியலையே. ஒரே ஒரு ஸ்டெப் தான், ஆனால் எனக்கு அதை வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. பியட்ரஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கவும் நம்ம கான்ட்ராக்ட் இன்னைக்கு காலையிலையோட முடிஞ்சதுன்னு நினச்சேன் அப்படிங்கவும் நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் உன்னை காப்பாற்றுறேன்னு தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். உன்னை பார்த்தா நம்பிக்கையை இழந்தவன் மாதிரி தெரியுது. உனக்கு தெரிஞ்சதை நீ அவகிட்ட சொல்ல வேண்டிய சான்ஸை மிஸ் பண்ணிட்ட. இதுக்கு மேலே எதையுமே மாற்ற முடியாது. நீ இந்த கிங்டமை விட்டு தப்பிச்சு போயிரு. அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பியட்ரஸ் சொல்லவும் எனக்கு அவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்கள பற்றி உனக்கு என்ன தெரியும்? நடந்து முடிஞ்ச எதையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்து தப்பிச்சு போக ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு அவள் கையை கொடுக்குறா. அவளோட கையை பிடிக்கவும் தான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நேற்று நைட்டு வந்துட்டு இவனுக்கு கெட்ட கனவு வரும்போது இவனோட 2 கையுமே யாரோ பிடிச்சிருப்பாங்க. அது அந்த 2 சிஸ்டர்ஸுமே தான். நான் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவங்களால தாங்க முடியாமல் என்னோட கையை பிடிச்சிருந்துருக்காங்க. ஆனால் நான் என் கண்ணு முன்னாடியே அவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு ஒரு கோலை மாதிரி என்னோட உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எனக்கு எவ்வளவோ விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்னால் தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா உனக்கு இங்கே வர இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு பியட்ரஸ் கேட்குறா. பார்த்தா ரேம் அங்கே வந்துட்டு அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு அவள் சொல்கிறா. பியட்ரஸ் நீ மறந்துட்டியா? நீ இப்போ மேன்ஷனுக்குள்ளே இல்லை. ஸோ உன்னால் என்னை எதிர்த்து சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி ரேம் சொல்லவும் அவள் சோகமாகறா. உடனே நம்ம ஹீரோ அவளோட தலையை பிடிச்சி நான் இதை எவ்வளோ நாள் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன் தெரியுமா அப்படிங்கவும் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன பண்ணணும்னு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்போ என் சிஸ்டர் இறந்ததை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்கவும் தெரியாது, ஆனால் இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என் சிஸ்டர் இறந்து போயிட்டா இதுக்கப்புறம் நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிற அப்படிங்கவும் அதை உன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை என்னால் சொல்ல முடியும். உங்களை மாரி 2 பேரை என்னால் மறக்கவே முடியாது. நான் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கவும் உனக்கு தான் ஒரு விஷயம் தெரியாது. உங்கள் எல்லாரையுமே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவங்க எல்லாருக்கூடயும் இருந்த அந்த ஸ்வீட் மெமரிஸை யோசிச்சு பார்த்துக்கிட்டே உங்கள் எல்லாரையும் நான் இந்த தடவை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு சூசைட் பண்ணி திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு குதிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ இறந்து போகிறான். இந்த இடத்துலையும் இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமே என்னதான் குழப்பமாக இருந்தாலும் புத்திசாலிங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுனால உங்கள் எல்லாருக்குமே இந்த அனிமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.